கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனமே, இந்த அருமையான 46வது நாள்ல பரிசுத்த ஆவியானவர் நம்ம கரங்களை பிடித்து கொண்டு வந்திருக்கிறாரு. உன்னதமான தேவன், உயர்ந்த ஆண்டவர் நம்ம சார்பில் இருக்கிறதுக்காக நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தணும். இந்த நாட்கள்ல ஆவியானவர் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறாரு. சத்ருவானவன் தேவ ஜனங்களை ஒடுக்கணும், தேவ ஜனத்தை ஆளுகை செய்யணும், அவர்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்களை தடை பண்ணி கொண்டிருந்த சில அந்தகாரங்களை கர்த்தர் இந்த நாட்களில் நிர்மூலமாக்கி உங்களுக்கு சில ஆசீர்வாதத்தின் எல்லைகளை திறந்து கொண்டிருக்கிறாரு. தேவஜனம் புரிந்து ஆராதிக்கணும். தேவ ஜனங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை உயர்த்தணும். தேவன் செய்த நன்மைகளுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தணும். தேவன் இன்னைக்கு ஒவ்வொரு பேரையும் தொட போறாரு. விசேஷமாக தம்முடைய பரிசுத்த ஆவின் வல்லமை நான் நிரப்ப போறாரு. நெடுநாளாக நீங்க அபிஷேகத்திற்காக காத்திருக்கிற தேவஜனமா, இன்னைக்கு ஆண்டு உங்களை தொடுவாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த அருமையான 100 நாள் ஜெபத்துல ஆண்டவர் சில மகிமையான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறாரு. நெடுநாள் தடப்பட்ட அநேக கதவுகளை அநேகருக்கு திறக்க ஆரம்பித்துட்டாரு. சத்ருவானவன் எந்த தடையை வைத்திருந்தாலும் அந்த தடையை உடைப்பாரு. தேவன் அனுமதித்த பாட தவிர தேவன் அனுமதிக்காத எல்லா சத்ருவின் போராட்டங்களும் உங்களை விட்டு மாறும். ஏன்னா சத்ருவானவன் உங்கள் ஜெபத்தை தடை பண்ணலாம், உங்க விசுவாசத்தை தடை பண்ணலாம்னு சொல்லி சில அற்புதங்களை தடை பண்ணி வச்சிருப்பான். சில மாற்றங்கள் நடக்காம தடை பண்ணி வச்சிருப்பான். அந்த கட்டை உடைக்க போறாரு. ஆண்டவர் ஒரு 18 வருஷமா கட்டப்பட்டிருந்த ஒரு சகோதரியை பார்த்து சொன்னாரு, இவள் ஆபிரகாமின் குமாரத்தி அல்லவா, இவளை சத்ரு 18 வருஷமா கட்டி வைத்திருந்தான். சில வியாதிகள் தேவநாம மகிமைக்காக இருக்கும், சில வியாதிகள் சத்ரு கட்டி வைத்திருப்பான். வேதத்துல சொல்லுகிறது, ஊமையும் செவிடும் உள்ள ஆவியை கொண்ட ஒருவன் இருந்தான். தேவ ஜனம் புரியணும். வேதத்துல சொல்லுகிறது, அக்கினில விழவும் தண்ணில விழவும் ஒரு மனுஷனை ஒரு சாத்தான் அடிக்கடி அவனை தள்ளி கொண்டிருந்தான். அந்த சின்ன பையனை கர்த்தர் விடுதலையாக்கினார். தேவ ஜனங்கள் புரியணும். சில வியாதிகள் தேவநாம மகிமைக்காக வரும், சில போராட்டங்கள் தேவநாம மகிமைக்காக வரும், சில போராட்டங்கள் பிசாசு அனுப்புவான். எத்தனை பேர் சொல்றீங்க, இன்னைக்கு பிசாசு அனுப்புகிற எல்லா புயலும் எல்லா வியாதிகளும் இன்னைக்கு நான் அபிஷேகத்தில் நிரம்பும் பொழுது அந்த கட்டு உடையும். எல்லா தேவஜனமும் அபிஷேகத்தில் ஆராதிக்க போறீங்க, அபிஷேகத்தில் ஜெபிக்க போறீங்க. நீங்க இருக்கிற இடத்துல சோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. நீங்க இருக்கிற இடத்துல தேவனை துதித்து கொண்டு இருங்க. தேவனுடைய பிரசன்னம் உங்க வீட்டில் இறங்குது, தேவனுடைய மகிமை உங்க வீட்டில் இறங்குது. இந்த அருமையான 100 நாள் ஜெபத்தினுடைய விசேஷம் என்ன தெரியுமா? 100 நாள் ஜெபிக்கிறதுனால நமக்கு விடுதலை வரல, 100 நாள் வச்சதுனாலையும் விடுதலை வரல. இந்த 100 நாள்ல ஒரு ரகசியம் இருக்குது. எந்த காரியத்துக்கு பின்னாடியும் ஒரு அறிவியல் இருக்கும். இந்த அருமையான 100 நாளுக்கு பின்னாடி அறிவியல் இருக்குதோ இல்லையோ, ஆவியானவர் இருக்கிறாரு. இந்த ஆவியானவர் ஏன் தெரியுமா இந்த 100 நாள் ஜெபத்தை ஆயத்தப்படுத்தினாரு? இந்த 100 நாள் ஜெபம் வல்லமையை ஜெனரேட் பண்ணும். நீங்கள் தொடர்ச்சியா ஜெபிக்கும் பொழுது வல்லமையால் நிரப்பப்படுவீங்க. தேவ ஜனங்கள் எல்லாரும் நீங்க பலூனை பார்த்திருப்பீங்க. பலூன்னு சொல்லுகிறது சின்ன பிள்ளைகள் ஊதி விளையாடக்கூடியது தான் அந்த பலூன். அந்த பலூனை கொஞ்ச நேரம் ஊதும் பொழுது சின்னதாக அது பெருசாகும். நல்லா ஊத ஊத அது ரொம்ப பெருசாகும். ரொம்ப ஃபுல்லாக ஊதும் பொழுது அது உடையும். இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, இந்த உடைகிற அனுபவம் தான் ஆவியில் நிரம்புற அனுபவம். அதனால ஆவியில் நிரம்புகிறதுன்னு சொல்றது, இட் இஸ் நாட் அ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், இட் இஸ் த ஃபைனல் ஸ்டேஜ். நீங்க ஆவியில் நிரம்புகிறது ஒரு கடைசி ஸ்டெப். அதனால நெடுநாள் ஜெபிக்கும் பொழுது நீங்க ஈஸியாக ஆவியில் நிரம்ப முடியும். ஏன் தெரியுமா? ஒரு பாத்திரம் கொஞ்சம் கொஞ்சமா நிரம்ப அது காவாசி வரும், அது அரைவாசி வரும், அது முக்காவாசி வரும். அது நிரம்பின பிறகு அது நிரம்பி வெளியே ஓடும். இந்த வெளியே ஓடுற அனுபவத்தை தான் ஆவியில நிரம்புற அனுபவம் சொல்றாங்க. இன்னைக்கு ஆவியில நிரம்பும் பொழுது அந்நிய பாஷை வரும், ஆவியில நிரம்பும் பொழுது தீர்க்க தரிசனம் வரும், ஆவியில நிரம்பும் பொழுது சில வரங்கள் கிரிய செய்யும், சில கனிகள் கிரிய செய்யும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ 100 நாள் ஜெபிக்கும் பொழுது நீ ஆவியின் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுகிற, நீ ஆவிக்குரிய வல்லமையை எனர்ஜியை கிரியேட் பண்ணுகிற. நெடுநாளா உன்னை தடுத்து கொண்டு இருக்கிற அந்தகாரங்களை இந்த வல்லமை என்ன செய்து, இந்த ஆவியானுடைய பிரசன்னம் என்ன செய்து, உன்னுடைய பலத்த விசுவாசம் என்ன செய்து, அது அந்தகாரங்களை ஜெயிக்குது. ஆண்டவர் எல்லா அற்புதங்களையும் செய்யும் பொழுது சொல்வாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. தேவஜனமே, கடுகளவு விசுவாசத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஆனா அந்த கடுகனுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? கடுகளை எந்த இடத்துலையும் ஓட்ட இருக்காது. பெர்ஃபெக்டான விசுவாசம். ஒரு சின்ன விசுவாசம்னாலும் பெர்ஃபெக்டா இருக்கணும். ஏன் தெரியுமா ஒரு தேவ ஜனத்துக்கு கடுகளவு விசுவாசம் உருவாக மாட்டேங்குது? ஏன்னா விசுவாசம் சொல்றது கண்ணை மூடிட்டு நம்புறது கிடையாது. விசுவாசம் கேள்வினால் வருது. ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் சொல்றது வேத வசனத்தினால தான் வரும். வேத வசனத்தை கேட்கறதுனால தான் வரும். வேத வசனத்தை கேட்கும் பொழுது உங்க இருதயமாகிய அந்த அருமையான பாத்திரத்தினுடைய மூடியை திறக்கணும். இந்த மூடி திறக்கிற அனுபவம் என்ன தெரியுமா? உங்க உபத்திரவத்தின் பாடல்களை மாற்றி வைக்கணும், உங்க முறுமுறுப்புகளை மாற்றி வைக்கணும், உங்க கோபங்களை மாற்றி வைக்கணும். அப்படி என்றால் என்ன? உங்க பாத்திரத்தை ஒரு மூடி
போல இந்த சுபாவங்கள் மூடி வைக்கும், சில எரிச்சல்கள் மூடி வைக்கும், சில சோர்வுகள் மூடி வைக்கும். ஆண்டவர் சொல்றாரு, உன் மேல பெரிய மழையே பெஞ்சாலும், ஒரு குடம் மூடப்பட்டிருந்துச்சுன்னா அவ்வளோ பெரிய மழை பெஞ்சாலும் அந்த குடத்துக்குள்ள அபிஷேகம் இறங்காது, அந்த குடத்துக்குள்ள மழை தண்ணி போவாது. இதே போலதான் தேவச்சனமே, இந்த அருமையான 100 நாள் ஜெபத்துல பயங்கரமா ஆவியானவர் பொழிஞ்சாலும் உன் இருதய மூடிய நீ திறக்கலனா, உன் இருதயத்தை விட்டு கொடுக்கலனா ஆவியானவர் உன்னை நிரப்ப முடியாது. அதனால பிஸியா இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லாத. உன் வாழ்க்கைக்கு விடுதலை தேவையா? கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை நடத்தணுமா? இந்த அருமையான ஜெபத்தோட இணைஞ்சிக்க. இதுல அருமையான பாடல் இல்லை, இதுல அருமையான வசனம் இல்லைன்னு நீ கவலைப்படக்கூடாது. நமக்கு தேவை விடுதலை. நமக்கு பாட்டு கேட்கணுமா? யூடியூப்ல ஆயிரக்கணக்கான பாட்டு இருக்குது. அருமையான பைபிள் ஸ்டடியை கேட்கணுமா? யூடியூப்ல அருமையான பைபிள் ஸ்டடிகள் இருக்குது. ஏராளமான விஷயம் இருக்குது. நமக்கு தேவை விடுதலைனா நம்ம கர்த்தரை நோக்கி ஜெபிக்கணும், தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். அதனாலதான் இந்த 100 நாள் ஜெபம் விசேஷமானது. ஏன்னா இதுல எந்த டேலண்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, எந்த சொல் ஓவியங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. நம்மளுடைய எந்த டேலண்ட்டையும் எக்ஸ்போஸ் பண்ண இதுல வரல. இதுல நம்ம வந்திருக்கிறது காரணம் கட்டு உடையணும், ஆவியானவர் நிரப்பணும், சில வாழ்க்கை மாறணும், சிலர் மேல ஆவியானவர் பிரீத் பண்ணணும், ஆவியானவர் ஊதணும், மரித்த நிலைமை மாறும். ஆதாம பாருங்க, மரித்த நிலைமையில இருந்தான், ஆண்டவர் அவன் மேல பிரீத் பண்ணாரு, அவனை ஊதுனாரு, அவன் ஜீவாத்மாவானா. இன்னைக்கு கர்த்தர் உங்க மேல பிரீத் பண்ணாருனா, ஊதுனார்னா சில மாற்றம் நடக்கும். கர்த்தர் லீதியானின் இருதயத்தை திறந்தது போல இன்னைக்கு கர்த்தர் திறக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் லீதியானின் இருதயத்தை எப்ப திறந்தாரு? பவுலுடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது. இந்த பிரசங்கத்தை கேட்காம நீங்க தூங்கிட்டு இருந்தா எப்படி திறப்பாரு? தேவ ஜனம் புரியணும். நீங்க வேலைக்கு போயிட்டீங்கன்னா எப்படி திறப்பாரு? நீங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கும் பொழுதுதான் தேவ வார்த்தை உங்களை தொடும். தேவ வார்த்தை உங்களை தொடும் பொழுது ஆவியானவர் திறப்பாரு. அதற்கு லீதியால் தன்னை விட்டு கொடுத்திருந்தாங்க. பவுல் சொல்லுகிறதை கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது பவுலுக்குள்ள இருந்த ஆவியானவர், பவுல் மூலமா பேசிக்கொண்டிருந்த ஆவியானவர் லீதியாளின் இருதயத்தை திறந்தார். ஏனென்றால் லீதியால் தாகத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தாங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீ தாகத்தோடு கேட்க ஆரம்பிச்சனா கர்த்தர் உன் இருதயத்தை திறப்பாரு. இன்னைக்கு கர்த்தர் உன்னை திறக்கிறாரு. இன்னைக்கு சில மூடிகள் திறக்கிறது. நெடுநாளா சில கவலையிலிருந்து நீ விடுதலையாக முடியல, எல்லாம் கண்ணு மூடி ஜெபி. கர்த்தர் விடுதலை ஆக்குறாரு, கர்த்தர் விடுதலை ஆக்குறாரு. ஒரு அக்கினி இறங்குது, ஒரு வல்லமை இறங்குது. நீ இருக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் இறங்குது. அந்த கவலையின் மூடி உடைகிறது. உன் பாத்திரத்துக்குள்ள அபிஷேகத்தை கொண்டு போக முடியாம, உன் பாத்திரத்துக்குள்ள ஆவியானவர் நிரப்ப முடியாம, வார்த்தையினால் நிரப்ப முடியாம ஒரு மூடி போட்டு, ஒரு அடப்பு போட்டு உன்னை மூடி வைத்த அந்தகாரத்தின் கட்ட கர்த்தர் இப்பொழுது உடைக்கிறாரு. நீ ஜெபி, நீ சோத்திரமாது பண்ணு. கர்த்தர் உன்னை தொட்டு கொண்டு இருக்கிறாரு. கர்த்தருடைய ஆவியானவர் தொடுகிறாரு. சிலரை தொடுகிறாரு, சிலரை தொடுகிறாரு. மைக்கேல் ஒரு சகோதரனை தொடுகிறாரு. ஹல்லேலூயா. லலிதான் சொல்லுகிற ஒரு சகோதரியை கர்த்தர் தொட்டு கொண்டு இருக்கிறாரு. உங்க இருதயத்தை திறக்கிறாரு. உங்க கணவருடைய இருதயத்தை திறக்கிறாரு. பெற்றுக்கொள்ளுங்க ஒரு அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ளுங்க ஒரு அபிஷேகத்தை. சகோதரன் மைக்கேல், நீங்க ஜெபிங்க. கர்த்தர் உங்க இருதயத்தை திறக்கிறாரு. இதை கேட்டுக்கொண்டிருந்த அநேகருடைய இருதயங்கள் திறக்கப்படுகிறது, திறக்கப்படுகிறது. கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கு. சோத்திரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஒரு பலூனுக்குள்ள காத்த ஊத ஊத அந்த பலூன் ஓட்டையா இருந்துச்சுன்னா எவ்வளவு காத்து உள்ள வந்தாலும் அந்த பலூன் அந்த காத்தெல்லாம் வெளியாக்கிறோம். அந்த பலூனால பறக்க முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள எந்த ஓட்டையும் இல்லாம அந்த ஓட்டையெல்லாம் ஆட்ட நீ ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, நான் இனி அவிசுவாசிக்க மாட்டேன். இனி நான் ஜெபிக்கிறதுக்கு தயங்க மாட்டேன். இனி ஜெபிக்கிறதுக்கு சோம்பேறி தர பண்ண மாட்டேன். இனி நான் வாழ்க்கையில ஜெபிப்பேன். எந்த போராட்டம் வரட்டுமே, சிங்க கபிகள் வரட்டும், அக்கனி ஜாலைகள் வரட்டும், என் ஜெபத்தை நிறுத்த மாட்டேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க தேவச்சனமே? அப்படிப்பட்ட ஒவ்வொரு பேரும் உங்க ஓட்டைகளை அடைத்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க ஓட்டைகள் அடைத்து பாருங்க. ஆண்டவர் ஆவியினால் நிரப்புகிறார், நிரப்புகிறார். பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு புதிய அபிஷேகம் உங்களை தொடுது. ஒரு கரம் இறங்கி இருக்கு, ஒரு கரம் இறங்கி இருக்கு. இருளின் ஆவிகள் ஓடுது, இருளின் ஆவிகள் ஓடுது. சிலர் ஆண்டவர் அபிஷேகத்தில் நிரப்புறாரு, பலமா நிரப்புகிறாரு. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க ஒரு அபிஷேகத்தை. கர்த்தர் தொடுகிறார், கர்த்தர் தொடுகிறார். தங்கம்னு சொல்லுகிற ஒரு சகோதரியை கர்த்தர் தொட்டு கொண்டு இருக்கிறார். உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறார். உங்க சரீரத்தில் ஒரு பலத்த அபிஷேகம் இறங்கி கொண்டு இருக்குது. பானுன்னு சொல்லுகிற ஒரு சகோதரியை கர்த்தர் தொடுகிறார். வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. பிளெஸ்ஸின்னு சொல்லுகிற ஒரு சகோதரியை கர்த்தர் தொடுகிறாரு. வல்லமை இறங்கி கொண்டிருக்குது. வினோத்துன்னு சொல்லுகிற ஒரு சகோதரனை தொடுகிறாரு. கர்த்தருடைய வல்லமை நிரப்பி கொண்டிருக்கு. அபிஷேகம் நிரப்புது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. கவிதான்னு சொல்லுகிற ஒரு சகோதரியை தொட்டு கொண்டிருக்கிறாரு. அபிஷேகம் நிரப்புது.
நிரப்புது, அபிஷேகம் நிரப்புது, அபிஷேகம் நிரப்புது. பாண்டியன் சொல்லுகிற ஒரு சகோதரனை தொடுகிறாரு, தொடுகிறாரு, தொடுகிறாரு. வல்லமை நிரப்புகிறது. பெற்றுக்கொள்ளுங்க அபிஷேகத்தை. இருக்கிற இடத்துல ஆவியானவர் உங்க தலை மேல அபிஷேகத்தை ஊற்றுகிறத நான் பார்க்கிறேன். உங்க மேல மகிமையின் ஆவியானவர் இறங்கி இருக்கிறாரு. ஒவ்வொரு பேரையும் தொட்டு கொண்டு இருக்கிறாரு. வல்லமை தொடுகிறது, வல்லமை தொடுகிறது. இருக்கிற இடங்கள்ல சிலர் மேல பலத்த அபிஷேகம், சிலர் எல்லாம் அபிஷேகத்துல நிரம்புறீங்க. ஒரு குறிப்பிட்ட நபரை கர்த்தருடைய ஆவியானவர் பலமா நிரப்பி அந்த மனிதன் கீழே உருளுகிறத நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய அபிஷேகம் அவரை பலமா நிரப்புது. அவரால் நிற்க முடியல, நிற்க முடியல. பலத்த அபிஷேகம் இறங்கி கொண்டு இருக்கு, பலத்த மகிமை இறங்கி கொண்டு இருக்கு. ஆவியானவர் ஒவ்வொரு பேரையும் நிரப்பி கொண்டு இருக்கிறாரு. இந்த 100 நாள் ஜெபத்துல கர்த்தர் உங்க பாத்திரத்தை நிரப்பணும்னு சுத்தமா இருக்கிறாரு. அதனால பாத்திரத்துல ஏதாவது ஒரு ஓட்டை இருக்குதுன்னா, அந்த மூடி மூடப்பட்டு இருக்குதுன்னா, அந்த ஓட்டையை மூடணும், அந்த மூடி திறக்கணும். அப்பந்தான் ஆவியானவர் உள்ள இறங்குவாரு. இப்பொழுதோ அந்த மூடிகள் உடைகிறது, அந்த ஓட்டைகளை ஆண்டவர் மூடுகிறாரு. ஏன் தெரியுமா? ஆவியானவர் நிரப்பும் பொழுது எந்த விதத்திலையும் லீக்கேஜ் ஆகக்கூடாது. இன்னைக்கு அபிஷேகம் பெறாத தேவ ஜனங்கள் அபிஷேகத்துக்காக ஜெபியுங்கள். இது ஒரு அனாயிண்டிங் செக்ஷன். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை நிரப்புகிற ஒரு செக்ஷன். கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்புகிறார். இருக்கிற இடத்துல சோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. சிலர் மேல ஒரு ஹீட் உணர்றீங்க, ஒரு ஹீட்டான அனுபவம் உணர்றீங்க. ஒரு ஹீட்டான அக்னி கை தொட்டா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு டச்சை உணர்றீங்க. அபிஷேகம் வருது, அந்நிய பாஷை வருது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற ஒரு அபிஷேகத்தை பார்க்கிறேன். கர்த்தர் ஊட்டுகிறார். பெற்றுக்கொள்ளுங்க. அக்னி இறங்கி கொண்டிருக்கு. ஜெபத்தில் இருக்கிற தாயாரே கர்த்தர் உங்களை தொடுகிறார். ஜெபத்தில் இருக்கிற தாயாரே கர்த்தர் உங்களை தொடுகிறார். உங்க பிள்ளைகளின் உயர்வை பார்ப்பீங்க, உங்க குடும்பத்தின் உயர்வை பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை தொடுகிறார், உங்க பிள்ளைகளை தொடுகிறார். உங்க பிள்ளைகளுக்காக கவலையோடு இருக்கிறீங்கல்ல, கர்த்தர் உங்க மேல அபிஷேகத்தை வைக்கிறாரு. உங்க வாயை திறந்து ஜெபிக்கும் பொழுது அக்னி புறப்படும், அந்நிய பாஷை புறப்படும், தீர்க்க தரிசனங்கள் உண்டாகும். ஜெபிக்க ஆரம்பிங்க. எந்த வாட்டை இருந்தாலும் அதை மூடுங்க, எந்த அடைப்பு இருந்தாலும் அதை மூடுங்க. கர்த்தர் இன்னைக்கு கர்த்தர் திறக்கிறாரு. சில அடைப்புகளை திறக்கிறாரு, சில வாட்டைகளை மூடுகிறாரு. எந்த அடைப்பு உங்களை மூடி வைத்தாலும் இப்பொழுது அது திறக்கப்படுவதாக. எந்தெந்த வாட்டைகள் இருக்கிறதோ அதெல்லாம் மூடப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ரைட் நவ் எல்லா வாசல்கள் திறக்கட்டும். எப்பத்தான் சொல்லி ஒவ்வொரு இருதயம் திறக்கப்பட கட்டளையிடுகிறேன் அப்பா. இன்னைக்கு அபிஷேகத்தை உணரத்தக்கதாக எல்லா ஜனங்கள் மேல ஒரு அக்னி இறங்கட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கான ஒரு மேல அக்னி இறங்குவதாக. I command the fire in the name of Jesus. பரிசுத்த ஆவியின் அக்னி இறங்குது. நீங்க இருக்கிற இடத்துல இறங்குது, உங்க ரூம்ல இறங்குது, உங்க ரூமை நிரப்புது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்துல அவர்கள் இருந்த அறையை நிரப்பின ஆவியான உன் அறையை நிரப்புகிறாரு. உன் ஆபீஸ் ரூமை நிரப்புறாரு, உன் வாழ்க்கையை நிரப்புறாரு, உங்க மனைவியை நிரப்புறாரு, உங்க பிள்ளைகளை நிரப்புறாரு. நடந்துனாலும் ஜோம் பண்ணுங்க. இருக்கிற இடத்துல நடந்து ஜோம் பண்ணி பாருங்க. ஒரு அக்கனி இறங்குது, ஒரு அக்கனி இறங்குது. முட்டு போட்டு இருக்கிறவங்க முட்டுல ஜோம் பண்ணுங்க. இருக்கிற இடத்துல ஜெபித்து கொண்டு இருக்கிறவங்க அசையாதீங்க. சோர்வா இருக்கிறவங்க மட்டும் எழுப்பி நடந்து ஜோம் பண்ணி பாருங்க. அக்னி இறங்குது, வல்லமை இறங்குது, ஃபயர் இறங்குது. தொடுகிறார், தொடுகிறார். சில கட்டு உடையுது, சில இருளின் ஆவிகள் ஓடுது, சில மந்திரவாத கட்டுகள் உடைகிறது. கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தர் ஏகோ அபிஷேகம் பண்ணி சில அந்தகாரத்தின் வேற அறுத்தாரு. இன்னைக்கு உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். சில அந்தகாரம் வேற நீ நிர்மூலமாக்க கர்த்தர் உன்னை அனாயிண்ட் பண்ணுகிறார். பெற்றுக்கொள் ஒரு அக்னிய, பெற்றுக்கொள் ஒரு அக்னிய. கர்த்தர் அனாயிண்ட் பண்ணுகிறார். God is anointing you. God is anointing you to break the barriers, to break the stumbling blocks. கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தருடைய கரம் உன்னை தொட்டு கொண்டு இருக்கு. கர்த்தருடைய ஆவியானவர் தொட்டு கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய பலன் உன் மேல இறங்குது. உன்னதமானவருடைய பலன் இறங்கி கொண்டு இருக்கு. மிஸ் பண்ணிராத, மிஸ் பண்ணிராத. பெற்றுக்கொள். உன் மேல இறங்கலேன்னு பயப்படாத. கர்த்தர் உன் கிட்ட தான் இருக்கிறாரு, உன் கிட்ட தான் இருக்கிறாரு. அவருடைய ஸ்மூத் டச்சை நீ உணர்வ. ஏதோ ஒரு அக்னி உன்னை தொட்டது போல நீ உணர்ந்திருப்ப. ஏதோ வல்லமை இறங்குனது போல உணர்ந்திருப்ப. ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சது போல உணர்ந்திருப்ப. ஏதோ ஹிட் பண்ணது போல உணர்ந்திருப்ப. ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் உன் அறையில நிற்கிறாரு, உன் அறையில நிற்கிறாரு. உன்னை சேதப்படுத்துகிற அந்த பில்லி சூன்ய வல்லமையை அவர் உன் வீட்டில இருந்து வெளியே தூக்கி போடுகிறத நான் தரிசனத்துல பார்க்கிறேன். அந்த தேள்களை தூக்கி போடுகிறாரு. இருளின் ஆவிகள் உன் வீட்டை விட்டு ஓடுது. அந்தகார ஆவிகள் உன் வீட்டை விட்டு ஓடுது. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து பேசுகிறாரு. மகனே எலும்பு, மகளே எலும்பு. உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். நீ இதுவரை பார்த்திராத மகிமை இறங்குது. இதுவரை பார்த்திராத மகிமை இறங்குது. இருக்கிற இடத்துல ஜெபிங்க, இருக்கிற இடத்துல ஜெபிங்க. தெய்வ பிரசனம் இறங்கி கொண்டு இருக்கு. கட்டுகளை உடைக்கிற பிரசனம், உங்களை அபிஷேகிக்கிற பிரசனம், உங்களை தொடுக்கிற தெய்வ வல்லமை இறங்குது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. சகல தடைகளை உடைத்து கர்த்தர் உங்களை எழுப்புகிறார். ஒரு வித்து விதைக்கப்படும் பொழுது அந்த வித்தை எழுப்ப விடாதபடி அநேக முள்ளுகள் தடுக்கலாம், அநேக பாறைகள் தடுக்கலாம். இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி கர்த்தர் விதைத்த வித்து வளருது.
கத்தர் விதைத்த வித்து வளருது. அது 100ஆக, அது 60ஆக, அது 30ஆக பலனை கொண்டு வரப்போது. உங்களுக்கு இதுவரை திறந்துடாத சில வாசல்களை கத்தர் திறக்கிறாரு. தேவ நாம மகிமைக்காக, தேவ நாம மகிமைக்காக கத்தர் திறந்து கொண்டு இருக்கிறாரு. நல்ல சோத்திரம் பண்ணுங்க. இருக்கிற இடத்துல அந்நிய பாஷையில பேசுங்க. இருக்கிற இடத்துல ஆவியில நிரம்பி சோத்திரம் பண்ணுங்க. ஒரு புதிய அனாயிண்டிங் இறங்குது. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளையே, இதுவரை நீ பேசிடாத புதிய பாஷை இறங்குது. அன்பின் வல்லமை இறங்குது. ஆறுதலின் வல்லமை இறங்குது. மனதுருக்கத்தின் அபிஷேகம் இறங்குது. இனி யாரை பார்த்தாலும் அழுது ஜெபிக்கணும்னு தோணும். நீ இருக்கிற இடத்துல அழுது அழுது ஜெபிப்ப. உன்னை ஒரு எழுப்புதல் வீரனாக, ஒரு எஸ்தராக, ஒரு ஆண்டவருடைய பயங்கரமான கருவியாக, ஒரு யாகையிலாக தேவன் அழைத்த பிலிப்புனுடைய 4 பிள்ளைகள் தீர்க்கதரிசியா இருந்தது போல கத்தர் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். உன் மேல ஒரு விசேஷித்த கிருபை, ஒரு துதியின் ஆடை, ஒரு துதியின் அபிஷேகம் இறங்கி கொண்டு இருக்கு. தேவ ஜனமே பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இருக்கிற இடத்துல ஆவியானவனை தொட்டு கொண்டு இருக்கிறா. சிலரை எல்லாம் ஆண்டு பலமா தொடுறாரு, பலமா தொடுறாரு. ஏன்னா நீங்க செய்ய போற காரியம் பயங்கரமானது. உங்களை கொண்டு கத்தர் செய்ய போற காரியம் மகா பயங்கரமா இருக்கும், மகா பயங்கரமா இருக்கும். ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? யாக்கோபனுடைய காலை தொட்டார் ஆண்டவர். யாக்கோபுடைய கால்கள் கிந்தி கிந்தி நடக்க ஆரம்பிச்சது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கத்தர் உன்னை தொடுறதுனால நீ கிந்தி நடக்க ஆரம்பிக்க போற. இனி உன் பலத்துல நீ நடக்க மாட்ட, நீ கத்தர் பலத்துல நடப்ப. எப்பெல்லாம் உன் காலு கிந்துதோ அப்பெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தொட்டு இருக்கிறேன், நான் உன்னை தொட்டு இருக்கிறேன், நான் உன்னை தொட்டு இருக்கிறேன். நீ பழைய எத்தன் கிடையாது, இனி நீ யாக்கோபு கிடையாது, இனி நீ இஸ்ரவேல். இனி நீ உன் பலத்துல ஓட மாட்ட, இனி நீ கத்தர் பலத்துல ஓடுவ. 2 காலு நல்லா இருக்கும் பொழுது அண்ணனை ஏமாத்திட்டு ஓடி வந்த, இனி கால் பலவீனமா இருக்குது, இப்பொழுது நீ என் பலத்துல ஓடுவ. இன்னைக்கு சிலது பலவீனமா இருக்குல்ல, ஆண்டு சொல்றாரு, அந்த பலவீனம் தான் என்ன தெரியுமா குடிக்குது? கத்தருடைய பலன் விளங்க போதுன்னு சொல்லுது. இன்னைக்கு உன் பலவீனம் கத்தர் உன் வாழ்க்கையில விளங்க பண்ண போதுன்னு சொல்லுது. இன்னைக்கு உன் பலவீனம் தான் உன் பலன், இன்னைக்கு உன் பலவீனம் தான் உன் பலன் ஆண்டு சொல்றாரு. பலவீனத்தில் ஆண்டுடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும். தேவ ஜனம் ஆராதிங்க. அக்னி மகிமையா இறங்குது. ஏசாயாவின் நாவை தொட்டது போல சில நாவுகள் ஆண்டு தொட்டு கொண்டு இருக்கிறாரு. தொடுறாரு, தொடுறாரு, தொடுறாரு. இருக்கிற இடத்துல பலத்த அபிஷேகம் இறங்குது, பலத்த அபிஷேகம் இறங்குது. ஃபயர், அக்னி இறங்குது, அக்னி இறங்குது. ஏசாயா நாவை தொட்டது போல சிலர் மேல மின்சாரம் தொடுகிறது, சிலர் மேல அக்னி தொடுகிறது. ஆவிக்குரிய மின்சாரம், ஆவிக்குரிய அக்னி, ஆவிக்குரிய வல்லமாய், ஆவிக்குரிய அபிஷேகம் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது, உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. ஏதோ தேவதூதர்கள் தொட்டது போல ஒரு உணர்வு. உங்க அறையில ஏதோ மகிமை இறங்கி இருக்கிற உணர்வு, உங்க அறையில ஏதோ மகிமை வெளிச்சம் இறங்கி இருக்கிற உணர்வு இப்பொழுது உங்க மேல இறங்குது. நீங்க ஜெபிக்கிற நேரத்துல, நீங்க தூர தேசத்துல இருந்தாலும் உங்க குடும்பத்திலிருந்து அக்னி இறங்கி கொண்டிருக்கு. உங்க பிள்ளைகள் மேல இறங்குது. உங்க பிள்ளைகளை கட்டி வைக்கிற வல்லமைகள் இப்பொழுது உடையுது. ஜபத்துல கட்டளை கொடுங்க, இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுங்க. கத்தர் சொல்லுகிற விஷயங்களை சொல்லுங்க. கத்தர் ஏவுகிற காரியங்களுக்காக ஜெபிங்க. கத்தரோட அக்னி பலமா இறங்குது, பலமா இறங்குது. ஜீவன் நீரோடையிலிருந்து ஒரு நீரூற்று ஓடி வருகிறது, ஒரு நீரூற்று ஓடி வருகிறது. நீங்க இருக்கிற இடத்துல அந்த நீரூற்று ஓடி வருகிறத பார்க்கிறேன். உங்க அறையில இறங்குது, உங்களை நிரப்புது, நிரப்பி கொண்டு இருக்குது. உங்க அறையில பலமா நிரப்பி கொண்டு இருக்கு, நிரப்பி கொண்டு இருக்கு. உங்க பாத்திரம் நிரம்புறத பார்க்கிறேன். உங்க பாத்திரம் நிரம்புது. சில நல்ல செய்திகள் வருது, சில நல்ல செய்திகள் வருது. ஆவில நிரம்புற தேவச்சனமே, உன்னை தடுக்க யாராலும் முடியாது, உன்னை எதுக்க முடியாது. உன் கூட இருக்கிறவர் பயங்கரமானவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னோடு இருக்கிறவர் பெரியவர், உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். உன் பாத்திரம் கொஞ்சம் கொஞ்சமா நிரம்ப ஆரம்பிச்சுட்டு சில பாத்திரங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நிரம்புது. ஆண்டவர் ஒரு ஃபைனல் டச் பண்ணார்னா அது பொங்கி வலியும், அது பொங்கி வலியும். தேவ ஜனமே, என் வாழ்க்கையில கூட இப்படிதான். நான் கொஞ்சம் கொஞ்சமா நிரப்பப்படும் பொழுது, என்ன ஆண்டவர் என்னை ஃபுல்லா நிரப்பலையான்னு நான் உணர்ந்துகிட்டே இருந்தேன். எனக்கு ஏன் அந்த ஃபுல் நிறைவு கிடைக்கலன்னு நினைச்சேன். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நீ கொஞ்சம் கொஞ்சமா நிரம்பிக்கிட்டு இருக்க. ஃபைனலா ஒரு டச் வந்தது எனக்கு. அந்த ஃபைனல் டச்சில் நான் ஃபில் பண்ணப்பட்டேன், நான் நிரப்பப்பட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் பாத்திரம் காவாசி நிரம்ப ஆரம்பிச்சுட்டு, அறவாசி நிரம்ப ஆரம்பிச்சுட்டு விட்டுறாத, விட்டுறாத. இந்த நாட்கள்ல கர்த்தருடைய பரிபூர்ண அபிஷேகம் உன்னை தொட்டும். புதிய அந்நிய பாஷை உனக்கு கிடைக்கும், புதிய நாவுகள் உருவாகும். அபிஷேகத்தை நீ ஃபீல் பண்ணுவ. உன் மேல ஏதோ கரண்ட் இறங்குறத ஃபீல் பண்ணுவ, ஒரு அக்கனி இறங்குறத ஃபீல் பண்ணுவ, கட்டுகள் உடையிறத ஃபீல் பண்ணுவ. தேவ வல்லமை இறங்கும் பொழுது உன்னால் தாங்க முடியாது, உன்னால் தாங்க முடியாது. தேவ மகிமை இறங்கி கொண்டு இருக்கு. பலவீனத்தின் ஆவிகள் ஓடுகிறது. சர்ப்ப வல்லமைகளை விரட்டுகிறார். உருவீன பட்டயத்தோடு சில தூதர்கள் இறங்கி இருக்கிறாங்க, உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறாங்க. சோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய அக்னி பலமா இறங்கி ஒவ்வொரு வேரையும் தொட்டுகிறது. பலத்த அக்னி இறங்குது. ஆவியில நிரம்புனா அற்புதம் நடக்கும். ஆவியில் பார்த்தால் அற்புதம், ஆவியில் கேட்டால் அற்புதம், ஆவியில் நடந்தால் அற்புதம், ஆவியில் தொட்டால் அற்புதம்
அபிஷேகம். இப்படிதான் பேதுரு ஆவியினால் நிரப்பப்பட்டாரு, அவருடைய நிழல் கூட நிரப்பப்பட்டுச்சு. இப்படிதான் பவுலும் ஆவியில நிரப்பப்பட்டாரு, அவருடைய பெல்ட்ல கூட அக்னி இருந்துச்சு, அவருடைய கர்ச்சீஃப்ல அக்னி இருந்துச்சு, அவருடைய வார்த்தையில அக்னி இருந்துச்சு, அவருடைய பார்வையில அக்னி இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆவியினால் நிரம்பும் பொழுது உன் வார்த்தையில அக்னி, உன் பார்வையில அக்னி, உன் பேச்சுல அக்னி, நீ நடக்கும் பொழுது அக்னி, நீ பேசும் பொழுது அக்னி. ஜெபம் என்ற அபிஷேகம் ஒரு அக்னி போல இருக்கிறது. நீங்க சுவாசிக்கும் பொழுது அக்னி. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு பேரையும் இந்த அபிஷேகத்தினாலையும் இந்த அக்னியினால் நிரப்புகிறார். வெளியேற பெற்ற நிமிடம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற நிமிடம், ஆவியில நிரம்புகிற நிமிடம், கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்புகிற நிமிடம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் அதை உணர்ந்து கொண்டு இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறார். இது ஒரு மனுஷக்கரம் அல்ல, இது ஒரு மனுஷக்கரம் அல்ல, இது ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இது ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தை உங்களை தொட்டு கொண்டு இருக்குது. அந்த வார்த்தை உங்க சமீபமா வந்திருக்குது. அது தீர்க்க தரிசன அடையாளமாக உங்ககிட்ட வந்திருக்குது. உங்களை தொட்டு உங்களை விடுதலை ஆக்குது. எந்த இடத்துல நீங்கள் லாக்கா இருந்தாலும் இப்பொழுது அந்த லாக்கு உடையுது, இப்பொழுது உடையுது. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் இந்த சிறையிருப்பு மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் என் பிசினஸ்ல உள்ள சிறையிருப்பு மாறட்டும். என் வாலிப நாட்களில் உள்ள சிறையிருப்பு மாறட்டும். ஜபிக்க முடியாத சிறையிருப்பு மாறட்டும். தோல்விகள் மாறட்டும். சொல்லுங்க, கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்கிறாரு. அந்த சிறையிருப்பை மாத்துகிறாரு. நீங்க இருக்கிற இடத்துல எந்த சிறையிருப்பா இருந்தாலும், பாவம் என்ற சிறையிருப்பு, சாபம் என்ற சிறையிருப்பு, வியாதி என்ற சிறையிருப்பு, கடன் என்ற சிறையிருப்பு இப்பொழுது உடைகிறது. கையை நீட்டி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் உடைவதாக. ஒரு பட்டயத்தை ஆண்டவர் கையில கொடுத்திருக்கிறாரு. அதை எடுத்து வெட்டுங்க. இருளின் ஆவிகளை வெட்டுங்க. அந்த சங்கிலிகளை உடைத்து ஜபிங்க. நாவல உள்ள பரிசுத்த ஆவியின் வார்த்தையை உபயோகப்படுத்தி கட்டளை கொடுங்க, கட்டளை கொடுங்க. கர்த்தர் உடைத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் கட்டுகளை உடைத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உடைகிறது, உடைகிறது. சில எரிகோ கோட்டைகள் உடைந்து தூள் தூள் ஆகிறது போல நான் தரிசனங்களை பார்க்கிறேன். சில நெடுநாள் கட்டு உடைந்து கொண்டிருக்கு. நீங்க ஆவியில நிரம்பும் பொழுது கடன் பாரங்கள் உடைகிறது. புதிய பிசினஸ்கள் ஆரம்பமாகிறது. புதிய வேலை வாய்ப்புகள் ஆரம்பமாகிறது. தேவ ஜனத்தினுடைய வருமானம் கூடுகிறது. தேவ ஜனத்தினுடைய மகிமை கூடுகிறது. 7 மடங்கு பிரசனம் இறங்குது. 7 மடங்கு பிரசனம் இறங்குது. இருக்கிற இடத்துல இதுவரை பார்த்திராத அபிஷேகம், இதுவரை அனுபவித்திராத தேவனுடைய அனாயிண்டிங், தேவனுடைய அபிஷேகம், இட் இஸ் கமிங் அப்பான் யூ. உன் மேல வருது. அபிஷேகத்தினால் நுகம் உடையும், அபிஷேகத்தினால் நுகம் உடையும் வேதவசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு அபிஷேகம் இறங்குது. ஒரு ரூமுக்குள்ள அக்னி இறங்குது. நீ இருக்கிற இடத்துல தேவ பிரசனம் இறங்குது. அந்த கட்டு உடையுது. தேவன் அந்த கட்டுகளை உடைக்கிறார். தேவன் அந்த நுகத்தடியை உடைக்கிறார். உனக்கு விரோதமாக வந்த கூட்டம் இப்பொழுது சிதறடிக்கப்படுகிறது. அந்த பில்லிசூனிய கட்டு இப்பொழுது உடைகிறது. ஏன்னா உன் மேல இறங்கி இருக்கிறது தேவ ஆவியானவருடைய பிரசனம். தேவ ஆவியானவரே உன் அறையில் இறங்கி இருக்கிறாரு. தேவ மகிமும் அறையில் இறங்கி இருக்கு. தேவ பிரசனம் அறையில் இறங்கி இருக்கு. தேவ பிரசனம் இறங்குச்சுன்னா சங்கிலிகள் தானா உடையும். பேதுரு சிறைச்சாலையில இருந்தாரு. அங்க ஒரு தேவ மகிமை இறங்குச்சு. ஒரு தூதன் இறங்கினாரு. அந்த பூட்டு தானா கலந்தது. கதவு தானா திறந்தது. சங்கிலிகள் கலவுண்டது. இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ பிரசனம் இறங்கி இருக்கிற இந்த நேரத்தில் பூட்டு தானா கலருது. பூட்டு தானா கலருது. வியாதி உள்ள இடத்துல தேவ பிரசனம் இறங்குது. வியாதியஸ்தர்கள் மேல ஒரு அக்னி இறங்குது. பெற்றுக்கொள்ளுங்க ஒரு ஹீலிங். ரிசீவ் யுவர் ஹீலிங் இன் ஜீசஸ் நேம். சுகமாவாயாக. இயேசுவின் நாமத்தில் கடனில் இருந்து விடுதலை. இயேசுவின் நாமத்தில் போராட்டத்தில் இருந்து விடுதலை. இயேசுவின் நாமத்தில் எல்லா அந்தகாரத்தில் இருந்து விடுதலை. மந்திர கட்டில் இருந்து விடுதலை. வில்லி சூனியத்தில் இருந்து விடுதலை. யாகத்தில் இருந்து விடுதலை. கடனில் இருந்து விடுதலை. படிக்காத தன்மையில் இருந்து விடுதலை. சண்டை போராட்டத்தில் இருந்து விடுதலை. எத்தனை பேர் சொல்றீங்க? எல்லாரும் கூட சேர்ந்து சொல்லுங்க. தெய்வ ஜனமே, ஒரு விடுதலை இறங்குது. எனக்கு ஒரு விடுதலை வருகிறது. என் கடன்ல இருந்து ஒரு விடுதலை வருது. என் போராட்டத்தில் இருந்து ஒரு விடுதலை வருது. என் பாவத்தில் இருந்து ஒரு விடுதலை வருது. ஒரு ஆவியானவர் தொட்டுக்கிறா. அந்த குட்டி போதையின் ஆவி உங்க வீட்டை விட்டு ஓடுது. உங்க வீட்டை விட்டு ஓடுது. அந்த பொல்லாத ஆவிகள் உங்க குடும்பத்தை விட்டு ஓடுது. எலும்ப விடாம உங்க குடும்பத்தை கட்டி வைத்த அந்தகாரங்கள் இப்பொழுது ஓடுகிறது. இயேசுவின் நாமத்தில் ஓடுகிறது. என கர்த்தருடைய காலடியின் சத்தம் உங்க வீட்டுக்கு வந்திருக்கு. கர்த்தருடைய காலடியின் சத்தம் உங்க வீட்டுக்கு வந்திருக்கு. கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட சத்ரு ஓடுகிறான், ஓடுகிறான், ஓடுகிறான். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஆண்டவர் விரட்டுகிறார். இந்த நாட்கள்ல அவனுடைய தொந்தரவு உங்க வீட்டை விட்டு ஓடும். உங்களை பாவத்தில் விழ வைக்கிற அந்த சோதனை ஓடுது. அந்த இருள் ஓடுது. அந்த பிசாசுகள் ஓடுது. அந்த பில்லி சூனியங்கள் ஓடுது. அந்த தலைமுறை கட்டுகள் ஓடுது. எழும்ப முடியாத சுபாவங்கள் ஓடுது. இந்த நாட்கள்ல ஒரு பலத்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேல் ஊட்டுகிறார். நீங்க எழும்ப போறீங்க. எழும்பி காலூன்றி நிக்க போறீங்க. ஒரு சேனையா மாற போறீங்க. எசேக்கியேலை கொண்டு ஆண்டு தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது
பொழுது அந்த எலும்புகள் எல்லாம் உயிரடைந்தது. அதற்கு நரம்புகள் உண்டானது, அதற்கு சதைகள் உண்டானது, அதற்கு தோள்கள் உண்டானது, அதற்கு ஜீவன் உண்டானது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜீவன் உண்டான உடனே அது திரும்பியும் பழைய நிலைமையில இல்ல. அதற்கு இப்போ உயிர் வந்தவுடன் அது எலும்ப ஆரம்பித்தது, அது காலூன்றி நிற்க ஆரம்பித்தது, அது ஒரு சேனையா மாறினது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரேயர் டைம் சேனல் ஒரு சேனையா மாறுது, ஒரு அபிஷேக சேனையா, ஒரு அபிஷேக சேனையா. தேவ ஜனங்கள் எங்க இருந்தாலும் சபை வேறுபாடு இன்றி, டினாமினேஷன் வேறுபாடு இன்றி கர்த்தருக்காக ஒரு சேனை எழும்புது. நீங்க எங்க இருந்தாலும் இந்த அபிஷேகம் உங்களை உயர்த்தும். கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். நீங்க போற சபையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கலாம், உங்களுக்கு நல்ல ஆவிக்குரிய தகப்பனை தந்திருக்கலாம். ஆனா ஒருவேளை அந்த ஆவிக்குரிய தகப்பனோடு பேச முடியாம இருக்கலாம், அவரோடு சேர்ந்து ஊழியம் செய்ய முடியாமல் இருக்கலாம், அவர் மேல உள்ள அபிஷேகம் உங்களை தொடாம கூட இருக்கலாம். பவுல் சொல்லுகிறாரு, என் மேல உள்ள அந்த கிருபை நான் கைகளை வைக்கும் பொழுது உனக்கு ஒரு அபிஷேகம் உண்டாச்சு அல்லவா தீமோத்தேயுவே, அது அனல் மூட்டி எழுப்புன்னு சொல்லுவாரு. தேவ ஜனமே புரியணும், பவுல் மேல இருந்த ஆவியானவர் அவர் கைகளை வைக்கும் பொழுது தீமோத்திக்குள்ள போனாரு. இன்னைக்கு ஒருவேளை ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பன் இல்லாம இருக்கலாம், ஒரு நல்ல ஊழியக்காரர் இல்லாம இருக்கலாம், ஒருவேளை ஊழியர்களோடு பேச ஒரு டைம் இல்லாம இருக்கலாம். அன்று சொல்றாரு, அவங்க மேல இருந்த அதே அபிஷேகம் தான் இன்னைக்கு உன்னை தொட்டு கொண்டு இருக்குது. அந்த ஆவியானவர் தான் உன்னை தொடுகிறாரு. ஒருவேளை நீ பாஸ்டர்கிட்ட ஜெபிக்க முடியலையே, கூட நிற்க முடியலையே, கூட ஊழியம் செய்ய முடியலன்னு கவலைப்பட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட தேவ ஜனத்திற்காக ஒரு விசேஷித்த அபிஷேகம் இறங்குது. தொடுகிறார், தொடுகிறார், பெற்றுக்கொள்ளுங்க. anointing is downloading. ஒரு அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கு. சிலர் ஆண்டவர் தொடுகிறாரு, சிலர் ஆண்டவர் தொடுகிறாரு. பயங்கரமான கருவியாக கையில் எடுக்கிறாரு, பயங்கரமான கருவியாக கையில் எடுக்கிறாரு. எப்படி ஒரு 5 கல்லை தாவீது எடுத்தது போல கர்த்தர் உங்களை எடுக்கிறாரு. ஒரு கல்லாக உங்களை எடுக்கிறாரு, ஒரு ஆயுதமாக எடுக்கிறாரு. கோலியாத்தை நிர்மலமாக்குற ஒரு அபிஷேகம் உள்ள ஆயுதமாக கர்த்தர் தம்முடைய கரத்தில் எடுத்திருக்கிறாரு. இனி வருகிற நாட்களில் கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்த போறாரு. இந்த அபிஷேகம் உங்களை உபயோகப்படுத்தும். எந்த மனிதனை ஒதுக்கி வைக்கலாம், எந்த ஊரார் ஒதுக்கி வைக்கலாம், உற்றார் ஒதுக்கி வைக்கலாம். உள்ள இருக்கிற அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்து எழும்பும். அந்த அபிஷேகம் என்ன நோக்கத்துக்காக உங்களை அழைத்ததோ அந்த ஆண்டவர் அதற்காக பயன்படுத்துவாரு. ஒரு கல்லை எடுத்தாரு, அந்த கல்லு கோலியாத்தை நிர்மலமாக்கணும் நான் அழைச்சாரு. இன்னைக்கு கர்த்தர் சில கோலியாத்துகளை நிர்மலமாக்க, கர்த்தர் உங்க மேல வச்ச பிளானை நிறைவேற்ற இந்த அபிஷேகம் உங்க கையை பிடிச்சி தூக்கி கொண்டு இருக்கு. இந்த ஆவியானவர் உங்க கையை பிடித்து தூக்குறாரு. அபிஷேகம் ஆவியானவர் ஒண்ணுதாங்க. அபிஷேகம் சொல்லும் பொழுது ஆமென், ஆண்டவருடைய ஆவியானவருடைய மொத்த வல்லமை தான் அபிஷேகம் சொல்லுகிறோம். அதனால அபிஷேகம் ஆவியானவர் ஒன்றாதான் இருக்கிறாங்க. அபிஷேகம் சொல்றது தேவ வல்லமை, தேவனுடைய அனாயிண்டிங் ஆயில், தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய பிரசன்னம் தான் அபிஷேகம். இன்னைக்கு ஆவியானவர் அபிஷேகம் உங்க மேல இறங்குறாரு. ஹல்லேலூயா. கிறிஸ்டோஸ்ன்னு சொன்னால் அனாயிண்டட்னு அர்த்தம். அப்படி என்றால் இன்னைக்கு கர்த்தர் உங்களை அனாயிண்ட் பண்ணுகிறாரு. கிறிஸ்துவின் மேல உள்ள அந்த மகிமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அந்த ஆவியானவர் ஒவ்வொரு பாத்திரத்தையும் பலமா நிரப்புகிறாரு. இந்த அபிஷேகத்துல எத்தனை பேருடைய இருதயம் திறந்திருந்ததோ அத்தனை பேரும் காவாசி, அறவாசி, முழுவாசி நிரம்பி வழிந்திருப்பீங்க. ஒருவேளை நீங்க நிரப்பப்பட்டது ஃபீல் ஆகலைன்னா தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் ஒரு டைம் வச்சிருப்பாரு, உங்களை காவாசி நிரப்பியிருப்பாரு, அறவாசி நிரப்பியிருப்பாரு. ஆனா விட்டு விடாதீங்க. நிரம்பி வழிகிற வர, அந்நிய பாஷை வாயில வர வர, தீர்க்க தரிசனங்கள் வருகிற வர, கனி உள்ள ஜீவியம் வருகிற வர விட்டு விடாதீர்கள். அது வந்துட்டுனா அது தானா நடத்தும். ஹல்லேலூயா. அது உங்களுக்குள்ள இன்ஸ்டால் ஆகணும். அதுக்கு பிறகு அது தானா உங்களை நடத்த ஆரம்பிக்கும். தேவ ஜனங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இருக்கிற இடத்துல ஆவியானவர் ஒவ்வொரு வரையும் ஷிஃப்ட் பண்ணுகிறார், ஒவ்வொரு வரையும் நிரப்புகிறார். மாம்ச சிந்தனையில இருந்து ஆவிக்குரிய சிந்தனையில கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துகிறார். இது ஒரு குழியில இருந்து வெளியே வருகிற அனுபவம். மாம்ச சிந்தனையில நெடுநாளாக சிறைப்பட்டு இருந்தீங்கல்ல, இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி ஒரு விடுதலை ஜீவியாக கர்த்தருடைய பிரசன்னத்தை சமந்து அவன் காத்துல பறக்கிறது போல, கடல்ல நீச்சல் அடிக்கிறது போல ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கர்த்தர் தருகிறார். தேவ ஜனமே, நீ தரையில நடக்கிற வரைக்கும் நீ உன் கண்ட்ரோல்ல இருப்ப. ஆனா கடல்ல சாடும் பொழுது, அவன் நீ கடல்ல குதிக்கும் பொழுது, கடலுடைய வெள்ளப்போக்குல கடல் உன்னை தூக்கி செல்லும். அதுதாங்க இந்த பரிசுத்த ஆவியின் வாழ்க்கை. பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நீங்க வரும் பொழுது, பரிசுத்த ஆவியின் நிறைவை பெறும் பொழுது அவர் உங்களை தூக்கி செல்வாரு. எங்க கொண்டு செல்லணுமோ அந்த கரைக்கு தூக்கி செல்வாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பலமாக நிரப்பி இருக்கிறார். அநேகரை பலமாக நிரப்பி இருக்கிறார். நீங்க எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த கரைக்கு இந்த ஆவியானவர் தூக்கி செல்வாரு. அதனாலதான் ஆவியானவர் பெரு வெள்ளத்தை போல
பெரும் மலையைப் போல அக்கினி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக அவர் உங்க மத்தியில் வந்திருக்கிறாரு. ஆமென். தேவச்சனமே, இனிமேல் நீங்கள் தனிமை அல்ல. உன்னதத்தின் ஆவியானவர் உங்க கூட இருக்கிறாரு. உங்க வாழ்க்கையை மாற்ற வல்லமை உள்ளவர், அன்பின் ஆண்டவர், அன்பின் ஆவியானவர். அந்த தேவன் உங்க கூட ஆவியானவராக இருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை தேவஜனம் விசுவாசிக்கிறீங்க? இனிமே நீங்க போற இடத்துல ஆவியானவர் கூட இருப்பாரு. இனிமே நீங்க தனிமை அல்ல. நீங்கள் பேசும் பொழுது ஒருவர் உங்களோடு பேசுவாரு. எத்தனை பேர் ஆவியில உணர்கிறீங்க? ஏன்னா நீங்க ஷிஃப்ட் ஆயிருக்கிறீங்க. நீ ஆவியில வந்திருக்கிறீங்க. நீங்க ஆவியில ஜெபிக்க உங்க வாழ்க்கை மாறும், உங்க சூழ்நிலைகள் மாறும். ஆவிக்குரிய வல்லமை இறங்குறத பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்கிறத பார்ப்பீங்க. இன்னைக்கு அநேகர் ஆண்டு சுத்திகரித்திருக்கிறார், அநேகரை சுத்திகரித்திருக்கிறார். ஆவியானவர் ஒரு தரிசனத்தை காட்டுகிறார். ஒரு வீட்டுக்குள்ள ஒரு குப்பியெல்லாம் உடைந்திருந்தால் எப்படி இருக்கும் தேவச்சனமே? உன் வாழ்க்கையில, உன் வீட்டுக்குள்ள ஒரு ரூம்ல குப்பிகளா உடைந்திருந்தால் உன்னால நடக்க முடியாது. மாம்ச சிந்தனை சொல்லுகிறது இது ஒரு குப்பியை போல. இன்னைக்கு பாவங்கள் குப்பியை போல உன் இருதயத்தில் உடைந்திருக்கிறது. கண்ணாடி குப்பிகள் உங்க வீட்டில் உடைந்திருந்தால் அது உங்க கால்களில் குத்தி கொண்டே இருக்கும். ஆவியான ஒரு தரிசனத்தை காட்டுகிறார். அவ்வளவு உடைந்த காரியங்களையும் வாரி தூக்கி வெளியே கொண்டு போறாரு. உன் ரூம் சுத்தமாகிறது, உன் இருதயமாகிய ரூம் சுத்தமாகிறது. ஆவியானவரை சுத்திகரிக்கிறது நான் ஆவியில் தரிசிக்கிறேன். தேவ ஜனமே, ஆண்டோட வார்த்தை உனக்கு நேரா வருகிறது. இந்த நாட்கள்ல நீ ஆவியில எழும்புகிற. ஏன்னா இது கடைசி காலம், இது இருளின் காலம், இது அந்த கிறிஸ்துவின் ஆவி அவன் பரவி வருகிற காலம், இது உலக ஆவி பரவி வருகிற காலம். இருளின் ஆவிகள் தேவ ஜனத்தை மயக்குகிற காலம், ஏமாற்றுகிற காலம், பண ஆசை உள்ள காலம், பரிசுத்த ஆவியை விட்டு பின்வாங்க வைக்கிற காலம், ஆவியை ஜீவனுள்ள வார்த்தையை விட்டு அவன் உலக கதைகளுக்கும் கட்டு கதைகளுக்கும் கிளவி பேச்சுகளுக்கும் பின்வாங்கி வைக்க போகிற ஒரு பொல்லாத காலம். தேவ ஜனங்கள் புரியணும். இந்த கடைசி காலத்துல தேவ சபை, தேவ ஜனம் இழந்தது என்ன தெரியுமா? வசனம் அல்ல. ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லா இடத்துலயும் வசனம் உண்டு, வசனத்தை பிரசங்கிக்கிறாங்க. ஆனா தேவ ஜனங்கள் இன்னைக்கு வல்லமையை இழந்துட்டாங்க. இன்னைக்கு தேவ ஜனங்கள் கனிகளை இழந்துட்டாங்க. ஆமென். பிரசங்கம், வெத்து பிரசங்கங்கள் நிறைய இருக்கிறது. ஆவியின் ஜீவன் இல்லாத பிரசங்கங்கள் நிறைய இருக்கிறது தேவ ஜனமே. ஆமென். கிரீக் டேம் உள்ள பிரசங்கம் நிறைய இருக்குது, ஹீப்ரு டேம் உள்ள பிரசங்கம் நிறைய இருக்குது, அரமிக் டேம் உள்ள பிரசங்கம் நிறைய இருக்குது, நிறைய தியாலஜிக்கல் ஸ்கூல் இருக்கிறது, பைபிள் காலேஜஸ் இருக்கிறது. ஆனா பவுல் எங்க இருக்கிறாங்க? ஹல்லேலூயா. எலியா எங்கே? பிலிப்பு எங்கேன்னு பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறாரு. வல்லமையை சுமக்கிற அந்த தேவதாசர்கள் எங்க போனார்கள்? வல்லமையை சுமந்த தேவ பிள்ளைகள், விசுவாசிகள், அக்கிலாக்கள், பிரிஸ்கிலாக்கள், சீலாக்கள் எங்க போனாங்கன்னு ஆவியானவர் கேட்கிறாரு. இன்னைக்கு வல்லமையை சுமக்கிற ஒரு கிதியோனாக, ஒரு பவுலாக கர்த்தர் உன்னை அழைக்கிறாரு. தேவனுடைய வல்லமையை சுமக்க ஒரு நபர் வேணும். அந்த பரிசுத்த நபரை ஆண்டவர் உருவாக்குவாரு. அது நீனா இருக்கலாம், அது நீனா இருக்கலாம்னு ஆவியானவர் உங்களை பார்த்து பேசுகிறார். தேவச்சனமே, அன்னைக்கு ஒரு சகோதரி இருந்தால் அவளை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது தியாத்திரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? திஸ் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுதான் ஆரம்பம். உங்க இருதயத்துல ஒரு மூடி உண்டு. அந்த மூடியை திறந்தா உங்க ஆவி நிரம்ப ஆரம்பிக்கும். அந்த மூடி திறக்கப்படணும். அந்த மாம்ச சுபாவம் உன்னை அடைத்து வைத்திருக்கும். மாம்ச சிந்தனை ஆவிக்குரியவைகளை புரிய விடாமல் உன் கண்களை பூட்டி வைத்திருக்கும். உன் கண்களால் காணுகிறத மட்டும்தான் நீ நம்புவ, உன் காதுகளால் கேட்கிறத மட்டும்தான் நீ நம்புவ. ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் கண்ணுக்கு தெரியாதது தான் ஆவிக்குரிய உலகம், உன் காதுக்கு கேட்காதது தான் ஆவிக்குரிய உலகம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு இந்த ஆவிக்குரிய இருதயத்தை திறப்பார் என்றால், இந்த 100 நாள் ஜபத்தில் என்னைக்காவது ஒரு நாள் உன் இருதயம் திறக்கப்படும் என்றால் உன் ஆவி நிரம்ப ஆரம்பிக்கும். அப்படி நிரம்பும் பொழுது அது காவாசி நிரம்பும், அது அறவாசி நிரம்பும், அது முக்கால்வாசி நிரம்பும், அது முழுமையாக நிரம்பும், கடைசியாக அது நிரம்பி வழியும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னை நிரம்பி வழிகிறதற்கு உன் கதவை திறக்கிறேன். இன்னைக்கு நீ ஆவியில நிரம்பி வழிகிறதற்கு கர்த்தர் உன் இருதய கதவை திறக்கிறாரு. தேவ ஜனமே, அநேகருடைய இருதய கதவு திறந்திருக்கிறது. சிலருடைய கதவுகள் இன்று ஆண்டு திறந்திருப்பாரு. இனி வரக்கூடிய நாட்கள்ல புதிதாக கேட்க போறவங்களுடைய கதவையும் திறப்பாரு. இதனால என்ன தெரியுமா நடக்குது? பரலோகத்துக்கு தேவன் ஆள் சேர்க்கிறாரு. பரலோக ராஜ்யத்தை கட்டுகிற பவுல்களை எழுப்புகிறாரு, லீதியாள்களை எழுப்புகிறாரு, தொற்காலை எழுப்புகிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு பவுல் இதுல எழும்புவாங்க, ஒரு சீலா எழும்புவாங்க, ஒரு லீதியால் எழும்புவாங்க.
தேசத்தை அசைக்கிற பிலிப்பு எழும்புவாங்க. ஏன்னா இருதயத்தை திறக்கிறது கர்த்தர். ஆனா பேசினது பவுல் தான். பவுல் மூலமாக ஆவியானவர் பேசி கொண்டிருந்தாரு. கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை திறந்தாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஜெபத்துல நம்ம கலந்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் சில இருதயங்களை தொடுகிறார். உங்க பிள்ளைகளுடைய இருதயங்களை தொடுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுதான் ஆரம்ப ஸ்டார்டிங் பாயிண்ட். எந்த மனுஷனுடைய இருதயத்தை கர்த்தர் திறக்கிறாரோ அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இறங்க முடியும். அவன் இதனாலதான் சீஷர்கள் எல்லாரும் ஒரு 10 நாள் காத்திருந்தாங்க. அந்த 50வது நாள் வரும் பொழுது பெண்டான் சொல்லுகிறது 50 அர்த்தம். அந்த 50வது நாள்ல ஆவியானவர் வருகிறாரு. ஆண்டவராகிய இயேசு 40 நாள் வெளிப்பட்டாரு. ஒரு 10 நாள் அவர்கள் காத்திருந்தாங்க. ஆண்டவராகிய இயேசு பரமேறின பிறகு ஒரு 10 நாள் அவர்கள் மேலறையில காத்திருக்கும் பொழுது அந்த காத்திருக்கிற நேரம் கர்த்தர் அந்த 120 பேருடைய இருதயத்தை திறந்திருப்பாரு. அதனாலதான் அந்த 10 நாளும் அவர்கள் ஜெபித்தார்கள். அவர்கள் ஜெபித்த பொழுது அவர்கள் இருதயம் திறக்கப்பட்டிருந்திருக்கும். அந்த இருதயம் திறக்கப்பட்டதுனாலதான் ஆவியானவர் ஊற்றப்பட்டாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆவியானவர் ஊற்றப்படுவாரு. உங்க இருதயம் திறந்தால் ஊற்றப்படுவாரு. இன்னைக்கு கர்த்தர் உங்க இருதயத்தை திறந்து கொண்டிருக்கிறாரு. இந்த நாட்கள்ல அநேகருடைய இருதயங்கள் திறக்கப்படுகிறது. தேவஜனமே, அநேக இருதயம் திறக்கப்படுகிறது. அப்போஸ்தலபடிகள் 2வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, அந்த காத்திருந்த தேவ ஜனத்தின் மேல ஒரு ஆவியானவர் ஊற்றப்படுகிறாரு. வசனத்தில் அழகா சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையில் பேச தொடங்கினார்கள். தேவ ஜனமே, நீங்க ஆவியில நிரம்பும் பொழுது அந்நிய பாஷை தானா வரும். எப்படி ஒரு குடம் நிரம்பிச்சுன்னா அது பொங்கி வழிகிறதோ, எப்படி ஒரு சோத்து பானையில் அது பொங்கும் பொழுது நிரம்பி வழிகிறது பார்த்தீங்களா, அந்த மூடியெல்லாம் தூக்கி வீசுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, அதே போல வெக்கம் என்ற மூடியை தூக்கி வீசும். ஆமீன். யாராவது நான் கை தட்டினா பார்த்துருவாங்கன்னு சொல்லுகிற வெக்கம், ஐயோ கீழே விழுந்தா யாராவது தப்பா சொல்லிடுவாங்கன்னு சொல்ற வெக்கம், இப்படிப்பட்ட எல்லா மூடிகளையும் தகர்த்து வீசிட்டு உள்ள இருக்கிற அந்த அக்கினி, உள்ள இருக்கிற அந்த ஆவியானவர், அந்த நிறைவு உன்னை பொங்கி எழும்ப வைக்கும். அதனால தான் நான் சொன்னேன், அது கடல்ல நீச்சல் அடிக்கிறது போல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது கடலால உங்களை இழுத்துட்டு போறது போல இருக்கும். இந்த பரிசுத்த ஆவியின் வாழ்க்கைன்னு சொல்லுகிறது அருமையான வாழ்க்கை. அது உங்களை இழுத்து செல்லுகிற அருமையான வெள்ளம். அது தெய்வ பிரசனம். தேவச்சனமே, ஆண்டவர் படைத்த அநேக காரியங்களை இன்னைக்கு சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்றாங்க. கர்த்தர் படைத்த இந்த மனுஷ சரீரத்தை இன்னைக்கு டாக்டர்களும் அநேக காரியங்களும் மெடிக்கல் காலேஜும் ரிசர்ச் பண்றாங்க. அதை இன்னும் ரிசர்ச் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. எவ்வளோ வருடங்களாகவும் ரிசர்ச் பண்ணுவாங்க. இந்த உலகம் முடிகிற வரைக்கும் ரிசர்ச் பண்ணுவாங்க. தேவஜனம் புரியணும். ஒரு 100 நாள் நீ பரிசுத்த ஆவியை பத்தி கேட்கும் பொழுது உனக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் கிடைஞ்சிருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் உள்ள மனுஷனை குறிச்சே உலகம் முடிவு வரைக்கும் ரிசர்ச் பண்ணுவாங்கன்னா, இந்த ஆண்டவர் படைச்ச உலகத்தை குறிச்சே இந்த சயின்டிஸ்டால இன்னும் கண்டுபிடிக்க முடியலன்னா, இந்த உலகத்தையே படைச்ச ஆண்டவருடைய ஆவியானவரை படிக்கணும்னா இந்த உலகம் பத்தாது, நித்திய ஜீவன் பத்தாது. ஏன்னா அவர் ஆண்டவர், அவர் உன்னதமான தேவன். அதனால ஒரு 100 நாள் ஜபத்தில் அவரை படிச்சு கொள்ளலாம் நினைச்சா முடியாது. தேவஜனமே, உன் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணு. அவரை நீ கண்டுபிடிக்கணும்னா உன் வாழ்க்கையில நீ ஜெபிக்க ஆரம்பிக்கணும். உன் வயது முதிர்ந்த நாட்கள் வரைக்கும் அவர் புதுசா சொல்லி தந்துட்டே இருப்பாரு, புதிதாக நடத்தி கொண்டே இருப்பாரு. அந்த ஆவியானவர் ஜீவ நதி. ஒரு நாளும் அவர் டெட் லைஃபா இருக்க மாட்டாரு. அவர் மரித்த அனுபவத்தை தரமாட்டாரு. எப்பொழுதுமே அவர் ஜீவித்துக் கொண்டே இருக்கிறாரு. ஜீவிப்பிக்கிற ஆவியானவரா இருக்கிறார். தேவஜனமே, உன்னுடைய மரித்த நிலைமைகளை மாத்துவாரு. எத்தனை தேவஜனங்கள் விசுவாசிக்கிறீங்க? அன்று அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 4வது வசனத்துல இறங்கி வந்த ஆவியானவர் அவர்களை நிரப்பினார். வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். தேவஜனமே, நீங்க ஆவியில நிரப்பப்படணும். ஒரு பலூன் நிரப்பப்படாத வரைக்கும் அதனுடைய உருவம் சின்னதா இருக்கும். ஆனா நிரப்பப்பட்ட பிறகு அதால பறக்க முடியும். ஒரு சகோதரன், ஒரு குட்டி ஆப்பிரிக்கா சகோதரன் ஒரு வெளிநாட்டுக்காரன் கேட்டான், ஐயா நீங்க கையில வச்சிருக்கிற 7 பலூன் வச்சிருக்கிறீங்க, 7 கலர்ல இருக்குது. இந்த 7 கலர்ல எல்லா கலருமே பறக்குது. ஆனா அந்த கருப்பு கலர் பறக்குமாயா? ஏன்னா நான் கருப்பா இருக்கிறேன். என்னை பத்தி எல்லாரும் சொன்னாங்க, கருப்பா இருந்தா எல்லாம் சாதிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கெல்லாம் பிற்படுத்தப்பட்டோர்னு சொல்றாங்க. எங்களுக்கு நிறைய உரிமைகள் இல்லை. அதனால உங்க கையில எல்லா கலரும் வச்சிருக்கிறீங்களே, ஒருவேளை அதுல கருப்பு கலர் பலூன் இருந்தா அது பறக்குமான்னு ஒரு இன்ஃபீரியரோடு, அவன் ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு கேட்டான். அப்பொழுது அந்த அருமையான வெளிநாட்டுக்காரர், பேபி நீ என்ன சொல்ற, நீ அப்படி சொல்லக்கூடாதுன்னு அன்போடு அவனுக்கு சொல்லி கொடுத்தாரு. அந்த வெள்ளைக்காரர் சொன்னாரு, மகனே அப்படி கிடையாது, நீ பலூனை கலரை வச்சு பார்க்க கூடாது. பலூன் ப்ரௌன் கலர்ல இருக்கலாம், கருப்பு கலர்ல இருக்கலாம், ரொம்ப கருப்பா இருக்கலாம். அது எப்பேற்பட்ட கருப்பா இருந்தாலும் அந்த பலூனுக்குள்ள நைட்ரோஜன் கேஸ் யாருச்சுன்னா, அந்த கேஸ் யாருன்னா பலூன் எந்த கலர்ல இருந்தாலும் பறக்கும். ஐ மீன், அப்போ
அவன் புரிஞ்சுக்கிட்டான். கலர்ல ஒண்ணுமே இல்லை, அந்த கேஸ் தான் விஷயம்னு புரிஞ்சுக்கிட்டான். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, தேவச்சனமே, கலர்ல ஒன்றும் இல்லை, படிப்புல ஒன்றும் இல்லை, உனக்கு வஸ்து இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், நீ வியாதியோடு இருக்கலாம், கடனோடு இருக்கலாம், நிந்தையோடு இருக்கலாம். இந்த ஆவியானவர் சொல்லுகிறவர் உன்னை நிரப்புவார் என்றால் நீனும் பறக்க ஆரம்பிப்ப. ஒரு நைட்ரோஜன் கேஸே ஒரு பலூனை பறக்க வைக்க வல்லமை உள்ளதா இருக்கும்னா இந்த உன்னதமான ஆவியானவர் உன் மேல இறங்குவார் என்றால் உன் வாழ்க்கை மாறும், உன் வனாந்தர நிலைமை மாறும். இன்னைக்கு அநேகர் மேல ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். ஆனா அந்த ஆவியானவரோடு ஒரு நல்ல உறவு இல்லை, ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கல, ஆவியானவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்கல. தேவ ஜனங்களே, ஆவியானவர் ஒரு அருமையானவர், ஒரு அருமையான புறாவை போல அருமையான மென்மையானவர். அவரை துக்கப்படுத்தினால் அவர் பேச மாட்டாரு, அவரிடத்தில் ஒப்புரவானதான் பேசுவாரு. அதனால நீங்க துக்கப்படுத்தி இருந்தா அவரிடத்துல திரும்பி வரணும். ஒரு அருமையான தேவ மனிதன் சொன்னாரு, உங்க மேல, உங்க ஷோல்டர் மேல ஒரு புறா இருந்துச்சுன்னா நீங்க எப்படி நடப்பீங்க? நீங்க ஓடி பார்ப்பீங்களா? ஓடுனா புறா பறந்துரும், நீங்க கீழே குனிஞ்சா புறா பறந்துரும். புறா உங்க ஷோல்டர்ல நிக்குதுன்னா, உங்க தோள்கள்ல ஒரு புறா இருக்குதுன்னா நீங்க எப்படி நடப்பீங்க? பையா நடப்பீங்க. நீங்க நினைச்ச மாதிரி ஓட முடியாது. அந்த புறாவுக்காக நீங்க உங்களை மாற்றிக்கொள்வீங்க. அந்த புறா உங்க மேல இருந்து பறக்க கூடாதுன்னா நீங்க ஸ்லோவா தான் நடக்கணும். அந்த புறா சொல்லுகிறபடி தான் கேட்கணும். அந்த புறாவை விசாரிச்சுக்கிட்டே இருக்கணும். இதுதாங்க பரிசுத்த ஆவியானவரோடு நடக்கிற வாழ்க்கை. உங்க இஷ்டத்தின்படி போகாம அவர் சித்தத்தின்படி வாழ ஆரம்பிக்கிறது தான் பரிசுத்த ஆவியானவரை சுமக்கிற வாழ்க்கை. எத்தனை பேருக்கு இந்த வாழ்க்கை வேணும்? ஒருவேளை இது கஷ்டம் போன தோணலாம், ஆனா அவருடைய பாதையில நடக்கும் பொழுது ஏராளமான அற்புதங்கள் குமிஞ்சிருக்கிறது, ஏராளமான விடுதலை. இன்னைக்கு நீங்க பாக்குறீங்கல்ல, பெரிய பெரிய எழுப்புதலை பாக்குறீங்கல்ல, உண்மையான தேவ மனிதர்களை பாக்குறீங்கல்ல, அவர்களை கொண்டு கர்த்தர் சாதித்த கட்டடங்களை பாருங்க, அவர்களை கொண்டு கர்த்தர் சாதித்த ஜனங்களை தொட்ட அற்புதங்களை பாருங்க. வீல் சேரை எழுப்புகிறாரு, மரித்தவர்களை எழுப்புகிறாரு. இதெல்லாம் இன்னும் நடந்து கொண்டிருக்குது. தேவ ஜனமே, ஆப்பிரிக்கா தேசத்தில் உள்ள தேவ மனிதர்களுடைய காரியங்களை நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. தேவன் பல தேவதாசர்களை பயங்கரமாக எழுப்பி இருக்கிறாரு. தேவனுடைய வல்லமை அவர்களை நிரப்பி இருக்கிறது. தேவ ஜனங்கள் புரியணும். நம்ம தேசத்தில் ஒருவேளை நீங்க பார்க்காம இருக்கலாம், ஆனா அயல் தேசங்கள்ல கர்த்தர் எழுப்புதலை பயங்கரமா போட்டு கொரியா போன்ற பல தேசங்கள்ல கர்த்தர் எழுப்பாட்டி கொண்டிருக்கிறாரு. ஒரு சுண்டுல கேன்சரை மறைய வைக்கக்கூடிய தேவ வல்லமை இன்னைக்கு செயல்படுகிறது. அவன் வீல் சேர்கள் எழும்புகிறது. இதெல்லாம் எப்படி நடக்குது? அந்த புறாவை தோல்ல இருந்து இறங்க விடாம காத்து கொண்ட சில தியாகமான ஊழியர்கள் உண்டு. தன் வாழ்க்கையை நேசிக்காம தேவனுக்காக தன்னை ஒப்பு கொடுத்த ஊழியர்கள் உண்டு. அவன் இன்னைக்கு தேவஜனம் இதை புரியும் என்றால் அவர்களுடைய வாழ்க்கை மாறும். அருமையான தேவஜனமே, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். நம்ம இந்தியா தேசத்தில் பாருங்க, அயல் தேசத்தில் பாருங்க. எப்படிங்க ஒரு வீடை கட்ட கஷ்டப்படுற தேவ ஜனத்திற்கு, ஒரு சபையை கட்ட கஷ்டப்படுகிற தேவ ஜனத்திற்கு, சொந்த குடும்பத்தையே ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு வர முடியாத தேவ ஜனங்கள் இருக்கிறார்கள். கண்ணீரோடு இருக்கிறார்கள், வேதனையோடு இருக்கிறாங்க. ஆனா பலரும் வந்து கூடி ஆராதிக்கிறதுக்காக, பல ஆயிரங்கள் வந்து சேர்ந்து ஆராதிக்கிறதுக்காக, தேவனுக்காக சபைகளை எழுப்பி அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிற தேவ மனிதர்களை பாருங்கள். 21 கோடி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண பில்லி கிரகாம் ஐயாவை பாருங்கள். 7 கோடி மக்களை ஆதாயம் பண்ண ரேனாடு போங்க ஐயாவை பாருங்கள். எப்படி இது சாத்தியமானது? எப்படி இது சாத்தியமானது? அதுதான் தேவனுடைய அபிஷேகம். ரேனாடு போங்க தேவ மனிதன் சொல்லுகிறாரு, ஒரு நாள் கர்த்தருடைய அக்கினி அவரை நிரப்பினதா. அவரை நிரப்பும் பொழுது அவர் அந்த அக்கினி நதியில குளித்தானா. அக்கினி நதி அவருக்குள் வந்ததா, அக்கினி நதிக்குள்ள அவரும் குளித்தாரா. எத்தனை பேர் ஒரு அக்கினி நதியில குதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அந்த ஆவியானவருடைய அபிஷேகத்துல குளிக்கணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? நீங்க அக்கினி நதிக்குள்ள இருக்கும் பொழுது எந்த இருளின் ஆவிகளாலும் உங்களை தொட முடியாது, எந்த அந்தகாரத்தாலும் தொட முடியாது. புரிஞ்சு கொள்ளணும். மனிதன் படைத்த விஷயங்களை படிக்கிறதுக்கு இந்த உலக நாட்கள் பத்தாதுனா, இந்த வானத்தையும் பூமியும் படைச்ச உன்னதமான ஆண்டவருடைய ஆவியானவரை பத்தி படிக்க இந்த நாட்கள் பத்தாது தேவ ஜனமே. அதனால உயிரோடு உள்ள நாள் வரைக்கும் உங்க அப்பா உன்னதமான தேவன், அவரை குறித்து உங்களுக்கு பெரிய அறிவு கிடைக்குதோ இல்லையோ, அவர் கூட இருக்க விரும்புங்க. அவர் உன்னதமானவர் தான். அவரை குறித்து எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். ஒரு நாள் அவரை முகமுகமாய் பார்க்க போகிறோம். ஆனா அந்த அப்பா அவன் கூட இருக்கிறத மறந்து போகாதீர்கள். கேத்ரின் குல்மான் சொல்லக்கூடிய தேவ மனுஷி சொன்னாங்க, டோன்ட் கிரீவ் தி ஸ்பிரிட் ஆஃப் காட், டோன்ட் கிரீவ் தி ஸ்பிரிட் ஆஃப் காட். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாத, தேவ ஆவியை துக்கப்படுத்தாத. அதுதான் அவங்க வாழ்க்கையிலோட பெரிய செய்தி. ஏன்னா பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்றது பெரிய விஷயம் அல்ல, அவரை துக்கப்படுத்தாம வாழ்கிறது தான் பெரிய விஷயம். எத்தனை பேர் சொல்றீங்க அவரை துக்கப்படுத்தாம வாழணும்னா அவர் இஷ்டத்துக்கு நம்ம விட்டு கொடுக்கணும், அவருடைய கரங்கள்ல விட்டு கொடுக்கணும். நீங்க விட்டு கொடுத்தால் போதும், ஈல்டிங் பண்ணா போதும். உங்களை விட்டு கொடுக்கிறதுனா ஈல்டிங்னு அர்த்தம். ஆண்டவரே என் சித்தம் அல்லப்பா உம்முடைய சித்தம் ஆகட்டும் சொல்லும் பொழுது ஆவியானவர் உங்களுக்காக கிரியை செய்வார்.
சொல்லித்தாராரு. ரொம்ப சிம்பிளா இந்த ட்ரிக்கையும் இந்த அருமையான சத்தியத்தையும் ஆவியானவர் சொல்லித்தாராரு. எனக்கு தெரியாது, எத்தனையோ நபர்கள் இதை கேட்குறீங்க, எத்தனையோ நபருடைய வாழ்க்கை மாறும் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் மறைத்து வைத்த மன்னாவை தருகிறார், மறைத்து வைத்த எழுப்புதலின் அக்கினியை ஊதி கொண்டிருக்கிறார். உங்கள் மேல அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. நீங்க ஜீவ ஆவியாக வல்லமையின் ஆவினால் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. கர்த்தருடைய அக்கினியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 8 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களேன்னு சொல்லி அவர்களை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. தேவ ஜனமே, பேதுருக்கு ஒழுங்கா பேசக்கூட தெரியாது. ஆனா ஆவியினால் நிரப்பப்பட்டதுனால அந்த படிப்பறிவு இல்லாத மனுஷனுக்குள்ள இருந்து ஆவியானவர் சொல்லி தருகிறாரு. ஒருவேளை எனக்கு படிப்பறிவு இல்லையே, எப்படி பேசணும் தெரியாம இருக்கிறீங்களா? இந்த ஆவியினால் நிரப்பப்படுங்க, வசனத்தினால் நிரப்பப்படுங்க. பேச போறது ஆவியானவர். உங்க நண்பர்களை பார்த்து பேசும் பொழுது உள்ள இருந்து ஆவியானவர் பேசுவாரு. எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை, எவ்வளவு ஆனந்தமான வாழ்க்கை. தேவ ஜனங்கள் புரியணும். இந்த உன்னதமான வாழ்க்கைக்கு நீங்க பலப்படணும், நீங்க ஆயத்தப்படணும். தேவ ஜனமே, அதே அதிகாரத்துல 31 வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இன்னைக்கு தேவனுக்காக சாட்சியா நிக்கணுமா? உங்க குடும்பத்துல தேவ வசனத்தை ஞானமா பேசணுமா? யார்கிட்ட எப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரியலையா? எப்போ பேசினாலும் ஒரு சண்டை வருதா? யார்கிட்ட சுவிசேஷம் சொன்னாலும் அந்த ஆட்கள் உங்கள்கிட்ட போராடுறாங்களா? உங்களுக்கு எவ்வளோ லிமிட்டில் பேசணும், எவ்வளோ தூரம் சத்தியத்தை சொல்லணும், எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியலையா? இன்னைக்கு இந்த ஆவியானவர் நிரப்பினார்னா நீங்கள் தைரியமாக பேசுவீங்க, நீங்கள் தைரியமாக பேசுவீங்க, சொல்ல வேண்டியதை சொல்லுவீங்க. ஏன்னா உங்களுக்கு பின்னாடி துணை நிற்கிறது ஒரு கவர்மெண்ட் அல்ல, ஒரு மருத்துவர் அல்ல, ஒரு சயின்டிஸ்ட் அல்ல, ஒரு பணக்காரன் அல்ல. இவர்கள் எல்லாரையும் காட்டிலும் மிகவும் பெரியவராகிய பரிசுத்த ஆவியானவர், சகலவற்றையும் சிருஷ்டித்த ஆமென் உன்னதமான பரிசுத்த ஆவியானவர், ஆழங்களையும் அந்தரங்கங்களையும் ஆராய்ந்து அறிகிற அந்த உன்னதமான ஆவியானவர் உங்களுக்கு பின்பாக புயபலமா இருப்பாரு. அதனால தான் இந்த ஆவியினால் நம்ம நிரப்பப்படணும். தேவ ஜனமே, எத்தனை பேர் ஆசையா இருக்கிறீங்க இந்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும்? ஒரே ஒரு வாழ்க்கை, இதை இழந்துடக்கூடாது. இதை நம்ம தேவ திட்டத்தின்படி வாழணும்னா, ஏசப்பா வாழ்ந்தது போல வாழணும்னா, ஏசப்பாவுடைய ஹிஸ்டரியில, ஏசப்பாவுடைய கேட்டலாக்ல, ஏசப்பாவுடைய லைஃப் செக்ஷன்ல ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் ஆகல, ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் ஆகல. ஏன்னா அவருடைய லைஃப் செக்ஷன்ல ஒவ்வொரு செகண்டும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தாரு. தேவ ஜனம் புரியணும். உங்க லைஃப்ல ஒரு நாள் வேஸ்ட் ஆக கூடாதுன்னா, ஒரு வருஷம் வேஸ்ட் ஆக கூடாதுன்னா, ஒரு மாசம் வேஸ்ட் ஆக கூடாதுன்னா, இந்த ஆவியானவர் பொறுப்பெடுக்கணும். எத்தனையோ ஆண்டுகள் வீணானாலும் இந்த நாட்கள் ஆண்டு சொல்லுகிறார், இனி உள்ள நாட்கள் வீணாக கூடாதுன்னா இந்த ஆவியானவருடைய கையில ஒப்பு கொடுங்க. அப்போஸ்தலர் 6 அதிகாரம் 8 வசனம் சொல்லுகிறது, ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். தேவ ஜனமே, உனக்குள்ள இந்த ஆவியானவர் வந்துட்டாருன்னா நீ பறக்க மட்டும் செய்ய மாட்ட. ஒரு பலூனுக்குள்ள நைட்ரோஜன் கேஸ் போனா அது பறக்க மட்டும் தான் செய்யும். இன்னைக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் வந்தா நீ ஆவியில நிரம்புகிறது மட்டுமல்ல, ஹல்லேலூயா, உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கும். ஏன்னா உனக்குள்ள விசுவாசம் அபரிவிதமா வளர்ந்துரும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் விசுவாசத்தின் உறைவிடமா இருக்கிறாரு, வசனத்தை போதிக்கிறவரா இருக்கிறாரு. அதனால உனக்குள்ள விசுவாசம் டம்மாகும் பொழுது, அது குறையும் பொழுது அவர் எண்ணெயை ஊத்துவாரு. எப்படி ஒரு தீயில அந்த தீ பற்றாமல் போகும் பொழுது தண்ணி விழுந்துச்சுன்னா தீ அணைஞ்சிரும், ஆனா எண்ணெய் விழுந்துச்சுன்னா அந்த தீ பற்றி எரியும். அதனாலதான் சொல்லுவாங்க, எரியிற தீயில எண்ணெயை ஊத்தாதன்னு. இன்னைக்கு உனக்குள்ள எரியிற அந்த தீ அணைந்து போகும் பொழுது வேத வசனம் என்ற எண்ணெயை, அபிஷேகம் என்ற எண்ணெயை உனக்குள்ள ஊத்துகிறது தான் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஸ்தேவானுக்குள்ள பலமாக இருந்தாரு. அவர் ஸ்தேவானுக்குள்ள இருந்ததுனால தான் அவன் வசனத்தை தைரியமா பேசினான். வசனம் சொல்லுகிறது 6 அதிகாரம் 10 வசனம், அப்போஸ்தலர் நடபடிகள்ல அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. ஞானம் என்றால் என்ன? வசனம். அவனுக்குள்ள இருந்த ஞானமான வார்த்தை, அந்த ஞானமான வார்த்தையையும் அந்த ஆவியையும் எதிர்த்து நிற்க முடியவில்லை. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியினால் நிரம்பி நீ பேசினா உன் வீட்டில் இருக்கிற அந்த குடிகார ஆவி அரெஸ்ட் ஆகும், அந்த கெட்ட வார்த்தையின் ஆவி அரெஸ்ட் ஆகும். கொஞ்ச நேரம் அலக்கழிச்சு பார்க்கும், கொஞ்ச நேரம் கொந்தளிச்சு பார்க்கும். ஆனா நீ ஆவியில கண்ட்ரோல் எடுத்து, வாயை கண்ட்ரோல் பண்ணி, மாம்சத்தை கண்ட்ரோல் பண்ணி ஆவியில முட்டு போட்டு ஜெபித்து பாரு. போராட்டம் வரும் பொழுது தேவ சமூகத்துல போய் வீழ்ந்து பாரு, கீழே விழுந்து ஜெபம் பண்ணி பாரு. கர்த்தருடைய ஆலோசனை உனக்கு வரும். உன் வலப்பக்கத்துல
இடத்துல இருக்கிறவர் உனக்கு தென்படுவாரு. அன்னைக்கு எலிசா கூட இருந்தவர்கள் அநேகரா இருந்தாங்க. இதை இந்த வேலைக்காரன் கண்ணுக்கு தெரியாம இருந்தது. ஆனா எலிசா கண்ணுக்கு தெரிந்தது. இன்னைக்கு உன் கண்ணுக்கு தெரியணும். உன் கூட இருக்கிற ஆவியானவர் உன் கூட இருக்கிறத உன் கண்ணில் ஆண்டவர் காட்டிக் கொண்டே இருக்கணும். அதனாலதான் நீ சோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கணும், உள்ளத்துல துதித்து கொண்டே இருக்கணும். அப்படி செய்வாய் என்றால் தெய்வ ஜனமே, உன் கூட இருக்கிற ஆவியானவரை நீ பார்த்து கொண்டே இருப்ப. நீ சகல ஜனத்தை காட்டிலும் உயர்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வ தெய்வ ஜனமே. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலபடிகள் 1:8 சொல்லுகிறது, நீங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது பலன் அடைவீர்கள். இது ஒரு சரீர பலன் மட்டும் அல்ல தெய்வ ஜனமே, இது உள்ளான மனிதனின் பலன். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் நடக்க முடியாத ஒரு சம்பவம் என்ன தெரியுமா? தேவ ஜனங்களுக்குள்ள வசனம் போக முடியல. அது எல்லாம் சிந்தனைக்கு போச்சு. ஏன்னா உள்ளான மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்படவில்லை, ஒரு சிலருக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருந்தாரு. அதனாலதான் சாமுவேலை போல நபர்கள், சிம்சோனை போல நபர்கள், சவுல் தாவீது போல நபர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் சொன்னார்களே தவிர சிலருக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்ய முடியாத காலமா இருந்தது. ஆனால் இந்த நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் ஊட்டப்படுகிற காலம், அசுத்த ஆவிகள் கொந்தளித்து வருகிற காலம், கள்ள உபதேசங்கள் புரண்டு வருகிற காலம், கள்ள உபதேசங்களை இனம் கண்டு கொள்ள கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஒரு நல்ல மைக்ரோஸ்கோப்புக்கு ஒப்பான ஒரு நல்ல ஆவிக்குரிய மைக்ரோஸ்கோப்னு சொன்னா அவன் மறைந்திருக்கிற கிருமிகளை வெளியே காட்டுகிறது தான் மைக்ரோஸ்கோப். இன்னைக்கு மறைந்திருக்கிற கள்ள உபதேசங்களை இனம் கண்டு கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறது அந்த மைக்ரோஸ்கோப்பை காட்டிலும் பயங்கரமான ஆழங்களை அறிந்து கொள்ளுகிற உன்னதமான ஆவியானவர் தான் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறாரு. இந்த நாட்கள்ல அந்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறாரு. எந்த நிலைமையில இருந்தாலும் உங்களை பலப்படுத்தி வெளியே கொண்டு வந்து உங்களை சாதனையாளரா மாற்றுவாரு. இத்தனை லட்சம் கடன் பயப்படுறீங்களா? அந்த கடனை உங்க கூடவே இருந்து கட்டி முடிக்கிற வரைக்கும் உங்களை வெட்கப்படுத்தாம அதில் உள்ள வாசல்கள் ஒவ்வொன்றா திறந்து உங்களை உயர்த்துகிற வரைக்கும் அந்த அப்பாவுடைய கரம் உன்னை கைவிடாது. எந்த நிலைமையில இருந்தாலும் வீடு கட்டிட்டு பாதி வீடு கட்ட முடியாம இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, உன்னை வெட்கப்படுத்த மாட்டேன். நீ கொஞ்சம் பொறுத்து இருந்து ஜெபம் பண்ணு. ஒரு 10 நாள் உபாசம் போடு, இல்லை என்றால் ஒரு 7 நாள் உபாசம் போடு. தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பி. எந்த ஜெப குறிப்பை நீ ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறாயோ அது எல்லாம் நடக்கும், அது எல்லாம் நடக்கும். ஆவியானவர்கிட்ட ஒப்புக்கொடு. அந்த யுத்தத்தை ஜெயிக்க ஆவியானவர் உதவி செய்வாரு. ஆவியானவர் சொல்ற பிளான் படி மூவ் பண்ணு. அந்த மாம்சம் என்ன ஜெயிக்காம கர்த்தர் உன்னை பாதுகாப்பாரு. அந்த மாம்ச சிந்தனைகள் உன்னை சிறைப்படுத்தாம, அந்த அசுத்த ஆவிகள் உன்னை சிறைப்படுத்தாம, உனக்குள்ள ஆசீர்வாதங்களை இது தடுத்து போடாம கர்த்தருடைய ஆவியானவர் தான் உன்னை சீல் பண்ணி பாதுகாக்க முடியும். எத்தனை தேவ ஜனங்கள் ஜெபிக்கிறீங்க, இந்த உன்னதமான ஆவியானவர் என்னையும் என் குடும்பத்தையும் நிரப்புவாராக, எங்கள் பிள்ளைகளை நிரப்புவாராக, எங்கள் குடும்பத்தை நிரப்புவாராக, எங்கள் பிசினஸை நிரப்புவாராக, எங்கள் போராட்டத்தில் அவர் இறங்குவாராக. எல்லா பலவீனங்கள் இப்பொழுது சிறைப்படுத்தப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தை கூப்பிடுங்க, இருக்கிற இடத்துல கூப்பிடுங்க. இயேசுவின் நாமம் இறங்கி உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறது. அந்த ஆவியானவர் உங்களுக்காக அவர் இறங்கி இருக்கிறாரு. சகல போராட்டங்களையும் இந்த நாட்கள் அரசு பண்ணுகிறாரு. தேவ ஜனங்களை ஆவியினால் நிரப்புகிறாரு. ஆவியானவர் தான் போராட்டங்களுக்கு விரோதமாக கொடியேந்தி உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவாரு. அன்னைக்கு கோலியாத்தை கீழே விழ வைத்து தாவீதை உயர்த்தினது அவன் தலையில உள்ள அபிஷேகம். அபிஷேகத்தினுடைய மறுபெயர் தான் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஆவியானவர் உங்க தலை மேல இருக்கிறாரு. எந்த மனுஷனோ எந்த உலக போராட்டமோ உங்களை ஜெயிக்க முடியாது. உங்க பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. பயப்படுகிறதுக்கு பதிலா துதிக்க ஆரம்பிங்க, பாட்டு பாட ஆரம்பிங்க, சோத்திரம் பண்ண ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை உயர்த்துகிறதை நீங்க பார்க்க முடியும். எல்லா துதிகான மகிமை உமக்காண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களையும் விடுதலையாக்கி கொண்டு இருக்கிறதுக்காய் சோத்திரம். சங்கிலிகளை அவிழ்த்து அவர்களை வெளியே கொண்டு வருகிறதுக்காய் சோத்திரம் அப்பா. எல்லா கட்டுகளில் இருந்து ரிலீஸ் ஆகி புதிய ஓப்பனிங் கொடுக்கிறதுக்காக நன்றி. கர்த்தருடைய ஆவியானவர் காட்டுகிறார். அநேகருக்கு ஒரு திறந்த வாசல், அநேகருக்கு ஒரு இனாகரேஷன் உண்டாகுது, ஒரு திறந்த வாசல் உண்டாகிறது. எப்படி ஒரு புதிய வீடை கட்டணும் ரிப்பன் வெட்டி திறக்கிறோமோ அநேகருடைய எதிர்காலத்தை கர்த்தர் திறந்து கொண்டு இருக்கிறாரு. அநேகருடைய கண்கள் காணும் தேவ ஜனமே. இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை பலமாக நிரப்பி இருக்கிறாரு. எல்லாரும் உங்க தனி ஜபத்தில் அதிகமாக போராடுங்கள். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.